வணக்கம். இது உங்கள் பொலிட்டிக்கல் பார்க்க. நான் உங்கள் நண்பன். இன்றைய தினத்துல திரைக்கவர்ச்சியை மட்டுமே வச்சு முதல் தேர்தலை சந்தித்த ஒரு 5 பேர்த்த பத்தி பார்ப்போம். இந்த தேர்தலில் அவங்க எவ்வளவு வாக்கு சதவீதம் வாங்கினாங்க, இந்த விஜய் சார் எவ்வளவு சதவீதம் வாங்குவாரு அப்படிங்கிறத இந்த வீடியோக்குள்ள ஃபுல்லா பாத்துருங்க. அப்பதான் நாளைக்கு நீங்க ஓட்டு போடும்போது ஓ அப்படியா அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐடியா வரும். சரி, ஓகே. இதுல இந்த வீடியோ பாக்குறதுக்கு முன்னாடி, இந்த வீடியோ உண்மையிலே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான வீடியோ. இந்த வீடியோ பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இதோ இங்க தெரியுற QR கோடை பயன்படுத்தி இந்த சேனலுக்கு ஏதாவது நீங்க உதவணும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா உதவுங்க. அது இன்னும் நான் குவாலிட்டியான வீடியோக்களை பதிவிடுறதுக்கு எனக்கு உதவியா இருக்கும். சரி, ஓகே. ஃபர்ஸ்ட் திரைக்கவர்ச்சியால வந்தவங்க யாருன்னு முதல்ல சொல்லிடுறேன். ஐயா எம்ஜிஆர் அவர்கள் நம்ம ஃபர்ஸ்ட் எடுத்துக்கலாம். எம்ஜிஆர் திரைக்கவர்ச்சி, அந்த முகம் இருக்கு பாத்தீங்களா, அந்த பிராண்ட், அதுதாங்க மக்கள் மனசுல அப்படியே பச்சக்கன்னு பத்திக்கிச்சு. அந்த பச்சக்கன்னு பத்திக்கிட்டவரு திமுகவில் பயணிச்சாரு. திமுகவில் பயணிச்சவர் என்ன பச்சுன்னு பாத்தீங்கன்னா 1972 திமுகவில் இருந்து வெளியே வராரு. திமுகவோட பொருளாளராக இருந்தாலும் அண்ணாவால ஏற்படுத்தப்பட்டவர். ஐயா கலைஞரால அவருக்கும் சண்டை வந்தோடனே பிரிஞ்சு வந்துட்டாரு. 1972 அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம்னு ஒரு கட்சி ஆரம்பிச்சாரு. அந்த கட்சியில 1977 முதல்ல தேர்தலை சந்திக்கிறாரு. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னாலும் 72 to 77 5 வருஷம் அவருடைய கெரியர்ல 4 வருஷம் அந்த மாதிரி ஒரு கெரியர்ல தொடர்ந்து பயணிக்கிறாரு. பயணிக்கும் போது மக்கள் மனசுல கிரேஸ் அதிகமாகுது. அவருக்கு எத்தனை % ஓட்டு இருந்திருக்குன்னு நினைக்கிறீங்க? கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா எம்ஜிஆர் அப்படின்னு சொன்னோன்னே அது ஒரு பெரிய ஒரு பிம்பம் அப்படின்னு சொல்லிதான் உங்களுக்கு தெரியும். அவர் எத்தனை % ஓட்டுல ஜெயிச்சார் தெரியுமா? 30% ஓட்டு வாங்கினாரு. மொத்தம் 30%, 30.4% ஓட்டு எம்ஜிஆர் அவர்கள் வாங்கி அவர் பெரிய ஒரு வெற்றியை தொட்டாரு அப்படின்னு சொல்லிட்டுதான் இப்ப நம்ம பார்க்கப்படுது. அவ்வளவு அதுக்கப்புறம் எத்தனையோ சம்பவங்களை நிகழ்த்தினார், எத்தனையோ திட்டங்களை கொண்டு எத்தனையோ ஏழைகளுக்கு உதவி, ஒரு நல்ல ஒரு தலைவர் அப்படின்னு சொல்லிட்டு பேர் பெற்றவர் தான் எம்ஜிஆர் அவர்கள். அவருடைய உழைப்புக்கு இன்னைக்கு வரலாம் அதிமுக நின்று பேசுதுன்னா அது எம்ஜிஆர் அப்படிங்கிற அந்த ஒரு முகம்தான் காரணம், வேற எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்லிதான். அதாவது 30.4% ஓட்டு எம்ஜிஆர் அவர்கள் ஃபர்ஸ்ட் தேர்தலில் வாங்கினாரு அப்படின்னு இந்த நேரத்தில் நான் பதிவு பண்றேன். அடுத்தது பாத்தீங்கன்னா 1982 கட்சி ஆரம்பிச்ச என்டிஆர், அவர் தமிழர் கிடையாது. அவர் பாத்தீங்கன்னா தெலுங்கு தேச மக்கள் கட்சி அப்படின்னு ஒண்ணு ஆரம்பிக்கிறாரு என்டிஆர். முதல்ல தேர்தலை போட்டியிடும் போது அவருடைய சாதாரண ஆள் கிடையாது. என்டிஆர் நீங்க இங்க எப்படி எம்ஜிஆரோ அது போலதான் அங்க என்டிஆர். இங்க எம்ஜிஆர் எப்படி கடவுளா பாக்குறாங்களோ அது போல என்டிஆர் கடவுளா பார்ப்பாங்க. கிட்டத்தட்ட கிருஷ்ணர் வேஷம் போட்டாருன்னா கிருஷ்ணரே நேர்ல வந்த மாதிரி ஆகி போயிடுவார். உண்மையிலே சொல்றேன், கிருஷ்ணர் வேஷம் போட்டாருன்னா அப்படியே கிருஷ்ணரே நேர்ல நிக்கிற மாதிரி புள்ளங்கள் வச்சுட்டு நிப்பாரு. சூப்பரான ஒரு அதனால ஆள் பாத்தீங்கன்னா அழகா இருக்கிற மாதிரி இருப்பார், செம்மையா இருப்பார். அவர் பாக்குறதுக்கு எம்ஜிஆருக்கு இணையான ஒரு அழகான ஆள் யாருன்னு பாத்தீங்கன்னா என்டிஆர் அப்படின்னு கூட சொல்லலாம். அந்த அளவுக்கு அந்த சாமி வேஷம் அவருக்கு பொருந்தும் அப்படின்னு நான் சொல்றேன். நீங்க பாக்கலன்னா அந்த கர்ணன் மாதிரி படங்கள் பாருங்க. கர்ணன்லாம் அவர் தான் கிருஷ்ணரா நடிச்சிருப்பாரு. உண்மையிலே சூப்பரா இருக்கும். அந்த படமும் நல்லா இருக்கும், அவருடைய கேரக்டர் சூப்பரா இருக்கும். உள்ளத்தில் நல்ல உள்ளம் உறங்காதடா கண்ணா அந்த பாடல் கூட நீங்க போட்டு பாருங்க. அது அவர் தான் நடிச்சிருப்பாரு கிருஷ்ணர் வேஷத்துல. சூப்பரா இருக்கும் அந்த பாடல். அவர் தெலுங்கு தேச மக்கள் கட்சின்னு ஃபர்ஸ்ட் ஆந்திராவில் ஆரம்பிக்கும் போது எத்தனை % ஓட்டு வாங்கினார் தெரியுமா? அவர் தாங்க அதிகம். 46.2%. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னாலும் தெலுங்கு தேச மக்கள் கட்சியினுடைய ஓட்டு சதவீதம் பாத்தீங்கன்னா எல்லாரும் ஒரு பக்கம் ஓட்டு, இவர் என்டிஆர் மட்டும் தனியா ஒரு ஓட்டு கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா பாதிக்கு மேல எடுத்துட்டாரு. அதாவது பாத்தீங்கன்னா அந்த பக்கம் ஒரு 80% ஓட்டு விழுந்திருந்தா கூட 40 தான் வந்திருக்கும். இது 46.2 அந்த சதவீதம் பாத்துக்கங்களேன். கிட்டத்தட்ட முக்காவாசி ஓட்டை இவரே அள்ளிட்டாரு அப்படின்னு கூட சொல்லலாம். என்டிஆர் மேல தெலுங்கு தேச மக்கள் கட்சி, அதாவது ஆந்திராக்காரங்க அந்த அளவுக்கு ஒரு கடவுளே வந்துட்டாருப்பா அப்படிங்கிற மாதிரி அவங்க எல்லாம் ஒரு நிலைப்பாடோடு இருந்தாங்க. என்டிஆர் மேல அவ்வளவு பாசம் அவங்களுக்கு, அந்த மாதிரி ஜெயிக்க வச்சாங்க என்டிஆர். அடுத்ததான் நம்ம யாரை பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, மூணாவதா 2006 கட்சி ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட ஒரு பெரிய ஒரு இம்பாக்டை ஏற்படுத்தினவர் தான், திரை கவர்ச்சியை ஏற்படுத்தினவர் தான் யாருன்னு பாத்தீங்கன்னா அண்ணன் விஜயகாந்த் அவர்கள். கேப்டன் விஜயகாந்த் அவருடைய வருகை யாருமே எதிரே பார்க்கல. இன்னைக்கு யாருமே இல்லாதப்ப கோதாவல் குதிக்கல.
அன்னைக்கு இந்த பக்கம் வந்து ஜெயலலிதா, இந்த பக்கம் வந்து கருணாநிதி. இவங்க அம்மா ஜெயலலிதாவும் ஐயா கருணாநிதி அவர்களும் 2 பேரும் சிங்க மாதிரி ஆளுக்கு ஒரு பக்கம் பார்த்துட்டு இருக்கும்போது நடுவுல வந்து விஜயகாந்த் சார் வந்தாரு. இன்னைக்கு அது தைரியம் யாருக்குமே கிடையாது அப்படிங்கறது மட்டும் நான் பதிவு பண்ணிக்கிறேன். இன்னைக்கு அவங்க 2 முகங்களும் பெரிய முகங்கள் இருந்தா இன்னைக்கு விஜய் கூட வந்திருக்க முடியாது அப்படின்னு சொல்லி தான் நான் சொல்றேன். உண்மையிலே அந்த மாதிரி ஒரு சூப்பரான ஒரு முகம் தான் வந்து பாத்தீங்கன்னா விஜயகாந்த் அந்த நாக்க கடிச்சிட்டு பேசுறது, அரசியல் வசனங்கள், அந்த மாதிரி பாத்தீங்கன்னா குறிப்பா சொல்லணும்னா அந்த தீவிரவாதத்தை ஒழிக்கணும் அப்ப நிறைய படங்கள்ல வந்து கிட்டத்தட்ட மக்கள் நடிச்சு நடிச்சு இம்பாக்டை ஏற்படுத்தி விஜயகாந்த் சார்னாவே வெறித்தனமான ஒரு ஆளு, மதுரக்காரன், கோவக்காரன் சொல்லிட்டு கிட்டத்தட்ட விஜயகாந்த் சார் மேல அவ்வளவு ஒரு மரியாதை வச்சிருந்தவங்க தான் தமிழக மக்கள். கிட்டத்தட்ட அவர் வந்து அரசியலுக்குள்ள வந்து தேமுதிக அப்படிங்கிற ஒரு கட்சியை ஆரம்பிச்சாரு. கட்சி ஆரம்பிச்சு முதல் தேர்தலில் போட்டி போடும்போது அவருடைய ஓட்டு சதவீதம் என்னன்னு தெரியுமா? அதாவது 8.4% ஓட்டுகளை வாங்குறாரு. அதாவது 15 வருஷமா வேலை செஞ்சு 8.22 ஓட்டு வாங்கின சீமான் அண்ணனை விட அவர் வந்து முதல் தேர்தலே வந்து 8.4% ஓட்டு வாங்கியிருக்காரு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அடுத்ததான் வந்து பாத்தீங்கன்னா 4வதா நாம யார் பார்க்கும்போது பாத்தீங்கன்னா மீண்டும் நம்ம தெலுங்குக்கே போறோம். அது யாருன்னு பாத்தீங்கன்னா பவன் கல்யாண். பவன் கல்யாண் உங்களுக்கு ஆல்ரெடி எல்லாத்துக்குமே தெரியும். அவர் வந்து நிறைய படங்களை சாகச படங்களை தான் நடிப்பார். பாலையாக்கு அப்புறம் சாகசமா ஒரு ஆள் இருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா அது பவன் கல்யாண் தான் இருப்பாரு. அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு என்ன சொல்றது, அவர் வந்து ஒரு ஆக்ஷன் ஹீரோ. அந்த மாதிரி ஒரு நல்ல நடிகர் தான். இங்க எப்படி வந்து நம்ம விஜயோ, இங்க எப்படி வந்து நம்ம சிம்பு, நம்ம மற்ற நடிகர்கள், அதாவது பாத்தீங்கன்னா அஜித் சார், அந்த மாதிரி யாரா இருந்தாலும் சரி, அந்த மாதிரி வந்து ஒரு நல்ல நடிகர் அங்க தெலுங்கு தேசத்துல. அந்த மாதிரி ஒரு நடிகர் வந்து மேல வந்து மக்களுக்கிட கிரேஸ் ஆகிறது மிகப்பெரிய ஒரு ஆச்சரியமான விஷயம் இல்லை. ஏன்னா தன்னோட முகத்தை மட்டுமே காட்டி அவர் எத்தனை % ஓட்டு வாங்கினார் தெரியுமா? 2014 கட்சி ஆரம்பிச்சவரு 5.5% ஓட்டு வந்து வாங்கி இன்னைக்கு சந்திரபாபு நாயுடு முதலமைச்சர் அங்க அவருடைய அதாவது பாத்தீங்கன்னா துணை முதலமைச்சர் வந்து இன்னைக்கு பவன் கல்யாண் சார் இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த இடத்துல பதிவு பண்றேன். ஆந்திராவுடைய துணை முதலமைச்சர் தான் இந்த பவன் கல்யாண். இன்னைக்கு ரேஞ்சில் அவர் வந்து முதல்ல கட்சி ஆரம்பிக்கும் போது 2014 5.5% வந்து ஓட்டு சதவீதம் வாங்கி ஒரு பெரிய அங்கீகரிக்கப்பட்ட ஒரு கட்சியா மாறி அதுக்கப்புறம் தன்னுடைய கட்சியை கொண்டு வந்து இங்க சேர்த்து இப்போ வந்து கிட்டத்தட்ட அவர் வந்து ஒரு துணை முதலமைச்சர் பதவியில வகிச்சிட்டு இருக்காரு. அப்படிங்கிறது எந்த மாற்று கருத்தும் உங்களுக்கு கிடைக்காது, மாற்றுக்கிறது கிடையாது. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா 2018 அந்த ரேஞ்சில் வந்து 2016 வந்து அம்மா அவங்க காலமா வராங்க. அடுத்து 2018 வந்து ஒருத்தர் கட்சி ஆரம்பிக்கிறாரு. அவரும் பிரபலத்தை திரை கவர்ச்சிய முன்னாடி வச்சு வந்தாரு. அவர் யாருன்னு பாத்தீங்கன்னா ஐயா கமலஹாசன் அவர்கள். வரும்போது பேட்டரி எடுத்துட்டு வந்தாரு. வந்து இந்த திராவிட கட்சிகளோட கூட்டணி நமக்கு தேவையா அப்படின்னு சொல்லிட்டு டிவி உடைச்சாரு என்னமான்னு தெரியல. அந்த டிவியை ரிப்பேர் கொடுத்தவர் இன்னும் வந்து திமுக கம்பெனியில இருந்து வாங்கல அப்படின்னு சொல்லி கூட நினைச்சுக்கலாம். அதெல்லாம் உங்களுக்கு அது பர்சனலு. நம்ம வந்து திரைக்கவர்ச்சி மட்டும் சொல்லிட்டு இருக்கேன். திரைக்கவர்ச்சியெல்லாம் வச்சு முன்னாடி வந்தாரு. அவரோட நடிப்புக்கு இணையான நடிப்பு ஐயா சிவாஜிக்கு அப்புறம் கமலஹாசன் அவர்கள். கமலுக்கு அப்புறம் வேறு யாராச்சும் நடிகர்கள் இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா கொஞ்சம் டவுட் தான். அந்த அளவுக்கு நடிக்கக்கூடிய ஒரு திறமைகள் ஒரு நடிகர். திறமை, நடிப்பு, அவர் வந்து சினிமாவுக்கே போட்ட முதலீடு, இதெல்லாம் எந்த மாற்றுக்கருத்தும் கிடையாது. வேற எந்த நடிகரும் செய்ய மாட்டான். சினிமாவில் சம்பாதிச்சது சினிமாவிலேயே போட்ட ஆள் யாருன்னு பாத்தீங்கன்னா ஐயா கமலஹாசன் அவர்கள் தான். இப்பதான் கொஞ்சம் உஷாராகி இந்த பிக் பாஸ் எல்லாம் போய் இந்த கட்சியெல்லாம் ஆரம்பிச்சு கொஞ்சம் அமௌண்ட் தேர்த்தி வச்சிருக்காரு. அதையும் மருதநாயகம் படம் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு காசை விடாம இருந்தா சரி, அது ஒரு அட்வைஸா எடுத்துக்கிட்டா சரி பரவாயில்ல. கமல் சார் வந்து முத கட்சி ஆரம்பிச்சு 2018 ஆரம்பிச்சாரு. அப்ப அவர் வாங்கின ஓட்டு சதவீதம் பாத்தீங்கன்னா 2.6% தான் கமல் சார் அவர்கள் வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லி நாம பார்க்கப்படுது. 2.6%னா எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 50 லட்சம் வாக்கு வாங்கியிருக்காரு அப்படின்னு சொல்லி, சாரி 50 லட்சம் சொல்லிட்டு பாத்தீங்க, ஐயோ அவ்வளவு 5 லட்சம் வாக்கு வாங்கியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினைச்சுக்கலாம். அதாவது பாத்தீங்கன்னா அடுத்த தேர்தலில் வந்து இன்னும் கொஞ்சம் அதிகமா வாங்கினாரு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா எதுக்கடா நம்ம போய் தனித்தனியே நின்று ஓட்டை வாங்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு ஆகிற செலவு பார்த்துருக்காரு. இதுக்கு நான் படமே 4 படம் எடுத்துருவேன்னு சொல்லிட்டு சரி ஓகே இதெல்லாம் நம்மளுக்கு செட் ஆகாத தலைவரை என்னை கட்சியில சேர்த்துக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நேரா போய் ஸ்டாலின் ஐயா கட்ட தன்னோட கட்சியை மக்கள் நீதி மையத்தை ஒரு மையமா கொண்டு எங்க மையமா வச்சுட்டு அவரோடய சேர்ந்து இன்னைக்கு நான் குடும்பத்துல ஒருத்தன் அப்படிங்கிற மாதிரி மாறிக்கிட்டார். இதுதான் அவரோட நிலைப்பாடு.
அவர் கட்சி ஆரம்பிக்கும் போது 2018 அவருடைய ஓட்டு சதவீதம் 2.6% தான் வந்து கமல் சாருடைய ஓட்டு சதவீதம். சரி, ஓகே, இவ்வளவு நேரம் வந்து நம்ம இவங்க எல்லாத்தையும் பார்த்துட்டோம். கிட்டத்தட்ட 5 பேர்த்த வந்து நம்ம பார்த்துருக்கோம். இந்த திரை கவர்ச்சியை வச்சு முன்னாடி வந்து ஜெயிக்க முடியுமா அப்படின்னு நினைச்சவங்களா 5 பேர்த்த பார்த்தோம். அவங்க கிட்டத்தட்ட ஜெயிச்சவங்க தான். அது வந்து பாத்தீங்கன்னா கமல் சாரும் ஜெயிச்சவர் தான், ஐயா கேப்டன் அவர்களும் ஜெயிச்சவங்க தான். பவன் கல்யாண் ஆகட்டும், அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் என்டிஆர் ஆகட்டும், அப்புறம் எம்ஜிஆர் ஆகட்டும், எல்லாருமே ஜெயிச்சவங்க தான். சரி, ஓகே, விஜய் ஜெயிப்பாரா அப்படின்னு சொல்லி கேள்விக்கு நான் பதில் சொல்றேன். ஏன்னு கேட்டீங்கன்னா, விஜய் வந்து ஜெயிப்பாரா ஜெயிக்க மாட்டாரா அது எனக்கு தெரியவே தெரியாது. ஆனா எம்ஜிஆருக்கு இருந்த அந்த கிரேஸ் மக்கள் வந்து ஓடி ஓடி பார்க்கணுங்கிற அவசியமே கிடையாது. அவ்வளவு கூட்டம் கூடணும்னு அவசியமே கிடையாது. ஒரு நடிகரை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் நினைக்க மாட்டாங்களே. ஒரு இடத்துக்கு போறாருன்னா அந்த இடத்துக்கு வந்து அவ்வளவு கூட்டம் கூட வேண்டிய அவசியமே கிடையாது. ஓட்டல் கூட்டமெல்லாம் ஓட்டா மாறுமா? இது வந்து ஒரு ஒண்ணுமே தெரியாத தற்கொலை கூட்டம். இந்த கூட்டம் வந்து ஒரு ஜோம்பி கூட்டம். இந்த கூட்டம் வந்து எதுக்குமே ஆகாத கூட்டம், சோசியல் டஸ்ட் அப்படி இப்படின்னு சொல்றவங்களெல்லாம் விஜய் சாருடைய ஒரே ஒரு பிளஸ் வந்து இது எல்லாத்தையும் மைனஸ் பண்ணுது. என்னன்னு பாத்தீங்கன்னா, விஜய் சாருடைய நிலைப்பாடு ஒன்னே ஒண்ணுதான். அரசியல் எதிரி திமுக, கொள்கை எதிரி பாஜக. இந்த 2 மட்டும்தான் வந்து விஜய் சாரோட கண்ணுக்கு தெரியுது. மத்த யாருமே விஜய் சாரோட கண்ணுக்கு தெரியல. அதுதான் விஜய் சாருடைய பிளஸ். எல்லாரும் விஜய் சாரை எதுக்குறாங்க, எல்லாரும் விஜய் சார் திட்டுறாங்க. ஆனா விஜய் சார் திருப்பி ஒருத்தரையும் திட்டல. அது ஒண்ணுதான் விஜய் சாருடைய பிளஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கப்படுது. கண்டிப்பா டெஃபினட்டா இந்த தேர்தலை வந்து விஜய் சாரு ஒரு பெரிய வாக்கு சதவீதத்தில் வந்து மேல வருவாரு அப்படின்னு சொல்லி சொல்றேன். ஆனா வெற்றியா தோல்வியாங்கிறது மக்களாகி நீங்க தான் முடிவு பண்ணோம். நாளை தினத்துல நீங்க போட போற அந்த ஓட்டுல தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவை இதோட நான் முடிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம்.